ஹாய், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 2025 கேட்டிருக்க ரேஷியோ சம். ஒரு மனிதர் ரூபாய் 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். ஒரு மேசையின் விலை ரூபாய் 50ம் ஒரு நாற்காலியின் விலை ரூபாய் 40க்கும் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விலையின் விகிதத்தை காண்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து 500 கொடுத்து 12 டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் வாங்குறாங்க. பட் வந்து அதோட நம்பர்ஸை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ரேஷியோவில் சொல்கிறாங்க. அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் ஒன் டேபிள், ஒரு டேபிள் வந்து 50 rupees அண்ட் தென் சேர் 40 rupees. ஸோ இது மாதிரி நம்ம வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அது XYன்னு எடுத்துக்கலாம். ஸோ டேபிள் என்னென்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் சேர் வந்து என்ன எடுத்துக்கலாம், ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 50x ப்ளஸ் 40y இந்த ரெண்டு காஸ்ட்டும் சேர்ந்து நமக்கு என்னவா 500 rupees ஆகுது. ஸோ இது ஈஸியாக நம்ம எப்படி போட்டிருக்கலான்னா, 500 rupeesனும் போது நமக்கு இங்கே அழகாக தெரியுது. 40 கூட இப்போ 10 நம்ம போட்டோன்னா 40 × 10 400 கிடைக்குமா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 100. இப்போ 50 கூட 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 100 கிடைக்குமா? 100 + 400 500 சொல்லிட்டு நமக்கு ஈக்குவலாக வந்துச்சு. அதே மாதிரி 2 + 10 ஆட் பண்ணால் 12ன்னு சொல்லிட்டு அந்த டோட்டல் கவுண்ட்டும் கரெக்டாக வந்துருச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியுதா? இப்போ நமக்கு 40 கூட 10 மல்டிப்ளை பண்ணால் 400 கிடச்சிச்சு. 50 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 100 கிடச்சிருக்கு. ஸோ இது நம்ம காஸ்ட்டும் ஈக்குவல் டு 500 வந்துருச்சு. அந்த நம்பர் ஆஃப் கவுண்ட்டும் ஈக்குவல் டு 12 கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு எத்தனை சேர்ஸ் டேபிள்ஸ் வாங்கியிருக்கோம், 2 டேபிள்ஸ் அண்ட் தென் 10 சேர்ஸ். 2:10 சொல்லியிருக்கோம். நம்ம இந்த ஆன்சரை வந்து செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் த நம்பர்ஸ் ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள். ஷேர் அண்ட் டேபிள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சேர்ன்னும் போது சேர் நமக்கு 10, டேபிள் 2. ஓகேவா? அப்படியே நம்ம ரிவர்ஸில் மாற்றணும். இது என்ன சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியும். 5 டைம் 1 டைம் 5:1. ஸோ இதான் ஆன்சர். நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இப்படியும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் இது வராது. நீங்கள் ரேஷியோவில் கேட்டாலே வந்து எது ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க அப்படி தான் நமக்கு வந்து எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டு y/xன்னு கேட்பாங்க. சேம் கான்செப்ட் தான் இங்கே வந்து நேமில் கொடுத்துருக்குறது. சேர் டேபிள் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஸோ 1 by 1 என்ன பண்ணால் ஒரு வருஷமாக வந்து நம்ம பார்க்கலாம்.